சிஎம்மோட பர்த்டே வந்துச்சுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கேக்கு ஒரு 4-5 கேக்கு ஃபேமஸ் ஆச்சு. அந்த பர்த்டே பிக்சர் வந்தப்போ எல்லாரும் தான் பார்த்தோம், எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்து கேக்கை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை. இந்த ஃபோட்டோவை பார்த்தியா, அதுவா இதுவான்னு காசிப் பேசினாங்க. அப்போயெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தோணலை. ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் எந்த யூடியூப் பக்கம் போனாலும் யாரை பார்த்தாலும் சிஎம்மோட வைரல் பர்த்டே கேக் ரெசிபின்னு எல்லாருமுங்க யூடியூப்பில் அத்தனை பேரும் அந்த கேக்கை வீட்டிலேயே செஞ்சு காட்டுறாங்க. என்ன கேக் அப்படின்னு பார்த்தா, நம்ம த்ரிஷா மேடத்துக்கு முன்னாடி ஒரு கேக் இருக்குமே, அந்த கேக் வந்து மேங்கோ ஜெல்லியா, மேங்கோ ஜெல்லி கேக்கா. அது ஒரு கடையில் வாங்கின அந்த கடை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இந்த கேக்கை திருப்பி வீட்டிலேயே செஞ்சு காட்டுறாங்க, ரீக்ரியேட் பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு எரிச்சலாக இருக்குது. என்னன்னு கேட்டால், எல்லாரும் பண்ணுறாங்க, ஒரு பேக்கர் நான் பண்ணக்கூடாதா? அப்படி ஒரு ஒரிஜினல் பேக்கர்னா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது முதல்ல கேக்கில் தான் கண்ணு போயிருக்கணும். அப்போயெல்லாம் போகலை. அப்போயெல்லாம் வந்து என்னது இது, ஐயோ என்னது அப்படின்னு எல்லா காசிப்பெல்லாம் பேசிட்டு எல்லாரும் பண்ணுறாங்கன்னொடனே தான் தான் ஒரு பேக்கருங்கிற ஞாபகமே அவருக்கு வருதான். வருங்க, அட்டம் பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு 3 நாளாக அவரோட பர்த்டே 22ஆம் தேதி எப்பயோ முடிஞ்சும் போச்சு. அட்டம் பிடிச்சி எப்போ பண்ணுறது, நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அறகுறையா ரெசிபியை ஒரு 7-8 சேனலில் பார்த்து ஒவ்வொரு சேனல்ல இருந்தும் ஒரு ஐட்டம் சொல்கிறாரு. அந்த சேனலில் அது போட்டாங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், பால், முட்டை, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸு, அது என்னது பட்டர் லொசுக்குன்னு எல்லாம், சுகர் எல்லாம் வாங்கியாச்சு. மேங்கோலாம் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தார். சிஎம்மோட கேக்கை எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணி பார்க்கவே போகிறேன். அடம் பிடிச்சி பாருங்களேன், இப்போ அந்த கேக்கை தான் கிண்டிக்கிட்டு இருக்கான். நான் ஏன் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா, யாரோட மிஸ்டியோட பர்த்டேயா, அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சா? ஓ வேணாம். இப்போ எனக்கும் மிஸ்டேக்கும் அந்த பர்த்டே வந்தது போன செப்டம்பர். அப்போ ஒரு கேக் ஒன்று செஞ்சு தர்றேன்னு செஞ்சார். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க. இவன் அந்த கேக்கை பண்ணுறேன்னு பண்ணி அந்த கேக்குங்க, அது வந்து அதை ஃபெயிலியர்னு சொல்ல முடியலை, சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியலை, அதை கேக்குன்னு சொல்ல முடியலை, ஒரு மாதிரி இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கேக்குன்னு ஒரு வாயை திறந்தாலே எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இவருக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. இவர் புதுசாக பண்ணுற மாதிரி இந்த மேங்கோ கேக்கை நான் பண்ணி நொட்ட போகிறேன் அப்படின்ட்டு அந்த கேக் பண்ணின அதே கௌசிக் இப்போ திருப்பி வந்திருக்காரு. இந்த கேக் எப்படி வரப்போகுது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓன் ஸ்டைலில் இஷ்டத்துக்கு பண்ணின கேக்கே அப்படி வந்தது. இது ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெசிபி, அதை ரீக்ரியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறாரோ, ஏது பண்ண போகிறாரோ, நீங்களும் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கோட் சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. முடியாதுன்றதா எல்லாமே முடியாம தான் இருக்கு. ஒரு முயற்சி தானே, பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, முடியாதுன்னா அது முடியாதுதானா, முடியும்னா அது முடியாதுதானா? அதெல்லாம் இல்லை, சரி ஏதோ பண்றாங்க, பண்ணட்டும். அடிச்சு சீனி தருவோம், கொஞ்சம் சீனி ஃபுல்லா கரையாது, கொஞ்சம் கரைக்கிறது, முட்டை இப்படி அடிக்கிறது. இவர் என்ன பண்ணினாலும் அந்த கேக் வந்து 250 கிராம் கேக் தான். இன்னைக்கும் அதான், ஏன்னா அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். எல்லாம் 250 கிராம் அளவாக தான் எடுத்து வந்திருக்காரு. என்னையும் வேலை வாங்குற பாருங்க, ஒரே பக்கம் தான் அடிக்கணும். இப்போ ஒரு பண்ண கொண்டாந்து கிரீம் எடுத்து தடவி சாப்பிடணும். இவன் கேக்கு செய்ய வரலங்க, பாத்தீங்களா? இந்த கிரீமை பார்த்தோன்னே அங்க போய் ஒரு பண்ணை எடுத்து தொட்டு நக்கிடுவாங்கிறான். இவனுக்கு நான் ஒரு பேக்கர்னு சொன்னதுல இவனை நம்பி இந்த ஒரு அந்த பீட்டர் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. 1 வருஷம் கூட ஆகல. அந்த ஒரு கேக் தான் பண்ணணும். சரி, அந்த பீட்டரை எடுத்து வா, பீட்டர் அடிப்போம்னா இப்பதான் பதுங்கி சொல்றாரு. அது அன்னைக்கு நான் ஒன்று பண்ணினேன்னா அதுல 2-3 மாவெல்லாம் உள்ள போய் நான் அந்த மாவை எடுக்கிறதுக்காக அதை கலட்டினேன், மாவை எடுத்துட்டேன், பூட்ட தெரியலடா எனக்கு, எக்கு தப்பா பூட்டுனதுல அது உடஞ்சி போச்சுடா.
அடி பாவி, ஒரிஜினல் பேக்கர்னா அவங்க அதெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க. நீ டுபாக்கூர் பேக்கர். அதுக்கு இப்போ என்ன பண்றாங்க, அந்த பீட்டர் இல்லாததுக்காக இந்த விஸ்கு வந்து அவசர அவசரமா ஓடி போய் கீழே கடையில வாங்கிட்டு வந்திருக்காங்க. கை வலிக்குது. அது மெஷின் இல்ல, அது மெஷின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பதம் வந்திருக்கு. டிஷ்யூ வேணுமா? என்ன பட்டர்? அது பட்டர் தெரியும். பட்டர் இப்படி நாருமா? வரியில எல்லாம் போடல. நம்ம அரைக்கிறது இப்படி நாரும். ஏங்க ஒரு மாதிரி நாருது, என்ன நான் கையை கொடுத்தேன். நல்ல நல்ல மனம் தான். இவர் பட்டர் எல்லாம் தெரியாதா இருக்கு, நீ கையை கடை வச்சிருந்த இந்த நாத்த நாருது அப்படிங்கிறா. ஏங்க உங்க முன்னாடி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த விரல் எடுத்து மணந்து மட்டும் அப்ப எப்படி மணக்குது? ஒத்துக்க மாட்டேங்கிறான். சாணி மாதிரி மணக்குதுங்கிற. இல்ல நீ 2 கையையும் வேற எங்கேயோ வச்சிருக்கேங்கிற. வெனிலாலாம் போட சரியா வரும். டெய்லி இப்படிதான் நாருமா? சிலருக்கு அந்த பட்டர் மனம் வித்தியாசமா தான் படும். ஆனா உனக்கு பழக்கம் தானே, விருப்பம் தானே. இல்ல இந்த நாருது கிண்ட கிண்ட நாருது. கிண்ட கிண்ட நாத்து அடிக்குதுங்க. அது சிஎம் கேக். டிஃபரண்ட் ஸ்மெல். போடே. கை வலிக்குதுங்க எனக்கு. இவனுக்கெல்லாம் மெஷின் வாங்கி கொடுத்த காசுக்கு நான் என்ன பண்ணிருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம். என்னது இன்னொன்று வாங்க, அதே உடைக்கிறதுக்கு. எதுக்கு வருது பார்த்து. நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துல முட்டையை ஒன்றுனா இவங்க கேக்கு கூட அடிச்சிருவாங்க சார். ஐசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாதான் கண்டென்ட் ஜாஸ்தியா கிடைக்கும். போன வாட்டி கேக்கோட ஐசிங் பார்த்தீங்கல்ல. ஆனா ஐசிங்க்கு அடிக்கிற நேரம் பட்டர் நல்ல வெள்ளையா வரைக்கும் அடிச்சுட்டு தான் செய்யணும். ஏங்க இவங்கிட்ட நான் கேட்டேன், கேக்குக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாடான்னு கேட்கும்போது எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா. சரின்னு அந்த கேக் ஃபோட்டோவை எடுத்து காட்டும்போது அப்போதான் உத்து பார்த்துட்டு தெரிஞ்சு அதுட்ட மேலே ஏதோ பச்சை பச்சையாக கிடக்குது. என்ன நான் சொன்னேன், பச்சை பச்சையாக கிடக்குதுன்னா அப்படி அதை பார்க்கலையா, செஞ்சு காட்டினவன் ஒன்றும் காட்டலையே. என்னென்ன மின்ட் அது வந்து ஆக்சுவலி அந்த மின்ட் லீவ்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ கடைக்கும் போக முடியாது, ஏன்னா இப்போ வீடியோ செஞ்சாதான் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியும். நான் கேட்குறேன் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்கிறான். பரவாயில்ல, சப்ஸ்கிரைபருக்கு தெரியவா போகுது, தூரத்தில் பச்சையாக தெரிஞ்சா போதும். இல்லை என்ன பண்ண போகிறேன், 2-3 கருவேப்பிலையை பிச்சு ஒட்டுவாங்க. நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கேக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த ஃப்ளேவர் ஒன்றும் கேக்கல. இவர் சொல்றாரு அந்த மின்ட்டு கருவேப்பிலை நம்ம திங்க போறது இல்லை, அந்த பச்சை அந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்றதுக்கு அந்த மின்ட் லீவ்ஸுக்கு பதிலாக கருவேப்பிலையை ஒட்டிட்டு அப்புறம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். நானும் சரின்னு இருக்கேன், என்ன பண்றது. உங்களுக்கு பச்சையா இருந்தது அழகா இருக்கும். பச்சையா நாம டிசைட் ஆகிருக்கும் அழகா. கேக்குக்கு கருவேப்பிலை போட்ட நாதாரி இவனாதான் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சு என்ன சரியா வந்துட்டு இப்பயே. மாவெல்லாம் பீட்டர் வேலை செய்யாததுனால கையாலே அடித்து கை வலிக்குது 3 பேருக்கும். ஒரு 250 கிராமுக்கு கேக் திங்கிறதுக்கு கையை ஜிம்முக்கு போயிடலாம் போல, டம்பிள் தூக்கிட்டு அந்த அளவுக்கு வலிக்குது. ஸோ இப்போது இதை வந்து கேக்கை ஃபஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஐசிங் ப்ரிப்பேர் பண்ணணுமா, அதுக்கு ஒரு 1 hour ஆகுமா. ஸோ நாங்கள் ஐசிங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கேக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐசிங் போடுற டைமில் உங்களை நான் அப்போது அழைக்கிறேன். காய்ஸ் இப்போ தான் த்ரில்லிங்கான இடம், மனசை திடப்படுத்திக்கிங்க. அதாவது கேக்கை ஒரு மாதிரி பேக் பண்ணிட்டாரு, அது ஓகே. இப்போ தான் சிஎம் சாரோட பர்த்டே கேக்குக்கு கௌசிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டார், ஐசிங்கெல்லாம் ரெடி. அந்த கேக்கை அதுதானே இது, ஓ நீங்கள் தான் த்ரிஷா மேடத்துக்கே கொடுத்தீங்களான்னு உங்களுக்கு டவுட்டு வர்ற அளவுக்கு இப்போ போட போகிறாரு பாருங்க ஐசிங்கு. ரெடியா? இவருங்க அந்த பல்ப் ரெடி பண்ணிட்டாரு, மேங்கோ ரெடியாக இருக்குது, இங்கே ஐசிங் ரெடியாக இருக்குது, சுகர் சிரப் ரெடியாக இருக்குது, கேக்கு இதை கேக்குங்கிறாரு. சரி ஒத்துக்குவோம், கேக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறது, இது என்னது?
மேலே ஓ இதெல்லாம் வந்து உதிரி பாகங்கள். சரி இப்போ அப்படியே கண்ணை மூடு. அந்த கேக் அப்படியே மைண்டில் இறக்கு மைண்டுக்குள்ளே இறக்கிட்டியா? இது கண்ணை மூடு. அப்படியே கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டியா? அப்படியே அதை அப்படியே கைக்கு எடு ரெடி. இப்போ பாருங்க சார், அந்த கேக் இங்கே வரப்போகுது. அந்த கலர்லேயே வந்திருக்காங்களா? ஒயிட் அந்த கேக்கு கலர்லேயே ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களாம். சரி இப்போ பாருங்க. எல்லாம் பூசியாச்சு. இப்படி தான் பூசணுமா இல்லை உனக்கு கை நடுங்குதா பயத்தில்? பயம்தான். எப்படி மாட்டிக்கிட்டியா? காப்பாற்றணும் கத்தரு. இதை சும்மா கொஞ்சமாக பூசும். சும்மா நான் கொஞ்சம் தான் தடவுறேன், நிறைய வேணாம் நமக்கு. சரி நிறைய வேணாம், இல்லாட்டி இந்த பகிழிச்சிடுவேன். அந்த சைடில் வேலி மாதிரி ஐசிங் போர்டெல்லாம் தெரியும். ரெண்டு பழத்தையும் வைப்போம். இந்த கேக் செஞ்சவங்க யோசிப்பாங்க, என்னை விட சூப்பராக செய்யுது இந்த அக்கா. பாருங்க, கேக் செஞ்சவங்களே என்னை விட சூப்பராக செய்கிறாங்கன்னு யோசிப்பாங்களாம். என்னை விட சூப்பராக செய்கிறாங்களே இந்த அக்கா அப்படின்னு யோசிப்பாங்களாம். நாங்கள் அந்த ஜெலி வைக்கல, எங்களுக்கு ஜெலி கேக்கில் போட்டால் பிடிக்காதனால நோ ஜெலி இன்சைட். ப்ரொஃபஷனல் பேக்கர் கூட 2 கையால் தாங்க போடுவார். பாருங்களேன், ஒத்த கையால் ஓட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தாண்டா இருக்கு விளையாட்டு. முதல் வேலி அடைச்சிடுவோம். இப்போ கேக்குக்கு வேலி போட போகிறாருங்க. அந்த கேக்கில் வந்த மாதிரியே வரப்போகுதான்னு பார்ப்போம். வருங்க. மாடு முந்த வேலி மாதிரி இருக்கா? எனக்கே வயத்தில் கையில் ஆடுது. காய்ஸ், இந்த பேக்கர்கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு இருக்குது. மற்ற பேக்கரெல்லாம் கேக்கை செஞ்சு அது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான புது கேக் மாதிரி. இந்த பேக்கர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த கேக்கை செஞ்சோடனே அவர் கொடுக்குற அவுட்புட் எப்படின்னா, குழந்தைங்க கேக் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மிஞ்சின கேக் இருக்குமில்ல ஒரு அலங்கோலமாக, அப்படி தான் இவர் பண்ணுவார். டேஸ்டெல்லாம் கொண்டு வர்றான். ஐசிங் பழம் இனியுமா பழக போகிறேன். இப்போ தான் சொல்கிறார், இனிமே தான் அந்த ஐசிங் போடுறதோ பழக போகிறாராம். இதைத்தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கேக் செய்யும் போதுன்னு சொன்னார். இன்னும் தான் பழகுறாரு. கோபாலு, ரொம்ப நேரம் ஒரே சைடில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தா அப்படி அடுத்த பக்கத்துக்கு போ. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இவர் சொல்றாரு, சூப்பரா வந்திருக்கடி, நல்லா வந்திருக்கடிங்கிறாரு. அவன் சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்கா அதை நம்பிக்கிட்டு. இந்த இடவெளி எல்லாம் அதை நல்லா நீ சும்மா கோணல் மாடல விட நம்ம வலிச்சு விடணும். இப்போ அந்த இடவெளி மட்டும்தான் பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் போயிட்டாரு. ஆனா ஒண்ணுங்க, இவங்க தனி உலகத்துல வாழ்றாங்க. அவங்க போட்டது தான் வேலி, அவங்க செய்யறது தான் ஐஸ்கிரீம், அவங்க செய்யறது தான் கேக்கு. இதை விட நல்ல கேக்கு இந்த உலகத்துல இல்லைங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு கேட்பீங்க, உண்மையிலே நீங்கள் சிஎம்மோட ஃபேனா இல்லை ஹேட்டரா? எதுக்கு அவரோட பர்த்டே கேக் எடுத்து இப்படி கொலை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மேங்கோஸ் எல்லாம் போட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் மிஸ்ஸிங். அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிங்களா? அவனும் விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸ். அவருக்கு அந்த மின்ட் லீவ்ஸை மறந்துட்டார். இப்போ அது அப்படியே டிட்டோ அதை அப்படியே பண்ணணுமா, அதனால தான் பரவாயில்ல கருவேப்பிலை போடுவோம்னு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காரு. ஸோ கருவேப்பிலை கேக் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதை ஒருத்தர் பாருங்களே, எதையோ சாதிச்ச ஒரு ஜேசுதாஸ் அவரோட முகத்தில் தெரியுது. எங்கள் கண்ணை காட்டு. அதாவது கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியல காய்ஸ், இப்போ தூரத்தில் வச்சு பாருங்க, சிஎம் கேக் மாதிரி இருக்கா? இப்ப மேங்கோ போட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து பார்த்தாதான் பிரச்சனை, தூரத்துல போய் பார்ப்போம். இது என்ன கேக்கா? அவர் வெட்டுறதை விட இது சூப்பரா இருக்கு.
அதானே அவர் கேட்டிருந்தா நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். அதனால தான் அவர் கேட்கல, நீ செஞ்சிருவேன்ற பயத்தில். அவர் நினைப்பார்ல பர்சனல் லைஃப்லையும் சரி அரசியல்லையும் சரி பல பிரச்சனையில் இருக்கேன் கேள்வி, இதில் நீ வேற கேட்க செஞ்சு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமா, பேசாம இருவேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். எப்பயுமே பெரிய இந்த மேதாவிங்க சொல்லுவாங்கல்ல, இந்த பிரச்சனைங்கிறது வந்து சின்ன கல் மாதிரி, அதை கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாதுன்னு. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இல்லை தள்ளி வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, அந்த கேக்கு மாதிரி இருக்கா, சிஎம் சாரோட கேக் மாதிரியே இருக்குல்ல. இல்லை இருக்கிறத போட்டு வெட்டுவேன் நமக்கு. மிஸ்டி பார்க்குது போதும், அந்த பிளேட்டில் இருக்கிறத எனக்கு அதை தரமாட்டியா அப்படின்னு யோசிக்குது. எனக்கு ஒன்று கொடு, நீங்கள் எல்லாம் வைக்கிறீங்க எனக்கு. இன்னைதான் மெயின். மேங்கோ தித்திப்பா இருக்கு. இன்னைதான் மெயினுக்கு வர போகிறோம். ஓகே காய்ஸ், மனசை இப்போ திடப்படுத்திக்கிங்க. சிஎம் சாரோட பர்த்டே கேக்கில் மின்ட் லீஃபுக்கு பதிலாக வாழ்க்கையிலே ஒருத்தன் கருவேப்பிலையை போடுறான் கேக்குக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. அதெல்லாம் பார்த்துருக்காருங்க, சைட்டில் எத்தனை இருக்கு, மேலே எத்தனை இருக்கு. பச்சைக்கும் மஞ்சளுக்கும் வெள்ளைக்கும் சூப்பராக இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும். மேலேயும் கொஞ்சம் தூவாங்க இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, கவலைப்பட சொல்ல பதறாதீங்க தம்பி. கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சிருக்கேன், நல்லா அள்ளி பரபரன்னு தூவா. இப்பதான் அழகு வருது, அது எவ்வளவு நேரம் இல்ல, மேல சும்மா அப்படியே போட்டு விடுங்க. நம்மளோட டிசைன் அவர் பூ மாதிரி வச்சு விடுவோமே. கருவேப்பிலை ஹெவி ஸ்மெல் வருது. இது போதும்னு நினைக்கிறேன், ஓவரா தூவிடாது. இந்த ரெண்டு இருக்கு பொருள். நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம பாருங்க. எப்படி இருக்கு गाइस, என்ன இது சிஎம் சாருடைய வைரல் பர்த்டே கேக்க கௌசிக் ரம்ஸ்டிக் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டா. அவங்க புதினா போட்டு முடிச்சாச்சு, கேக் மனம் வீடு. மிஸ்டி சொல்லுது, என்னடா கேக்கு மனம் போய் கருவேப்பிலை கறி வாசனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் கறி கேக். இங்க பாருங்க எப்படி இருக்கு गाइस, the art, the artist. பாத்தீங்களா, சிஎம் சாரோட மேங்கோ கேக்க ரெடி பண்ணிட்டா. இப்ப பாருங்க, கிட்ட இருந்தா அவருக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கேக்கு அப்படியே டிட்டோ அப்படியே இருக்குல்ல. எனக்கு ஒரு போட்டோ எடு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த கேக்கை வந்து சீரியஸாக வெட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. இப்போதைக்கு ஒரு சின்ன பீஸ் மேங்கோ வர்ற மாதிரி கட் பண்ணி 3 பேரும் டேஸ்ட் பண்ணி காட்டிடுவோம். இப்போ லுக்கு பார்த்துட்டோம், இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஓகே. அந்த லேயரை காட்டு தூக்கி. இவர் சொல்லார், ஏய் அந்த லேயரை காட்டு கேமராவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது தெரியுமா. நல்லா இருக்கு மேங்கோ, அந்த பழுப்பெல்லாம் போட்டது நல்லா இருக்கு. மேங்கோ யாரும் சொல்லாதீங்க, நான் தான் செஞ்சேன். எனக்கு ஓடர்கள் நிறைய வரும், டைம் கையை கொடு. மேல அந்த மேங்கோ பியூரி போட்டது நல்லா இருக்கு. ஏங்க நாங்கள் யூஸ்வலாக செய்கிற கேக்கை விட இந்த மேங்கோ கேக் வந்து நல்லா இருக்கு. கேக்கு வந்து நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கேக்கு வந்து இன்னைக்கு அநியாயத்துக்கு சாஃப்டா வந்திருக்கு. இன்னொன்று அந்த மேங்கோ பியூரியை வந்து இன்னும் நடுவுலையும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கு. மேல மட்டும் புளிப்பா இனிப்பா நல்லா இருக்கு. இந்த லேயர் வடிவ தெரியறதுக்கு கிரீம் எல்லாம் நிறைய. இன்னொன்று கொடுங்க எனக்கு, இன்னொரு பைக். மாம்பழம் வச்சு. ஆமா ஆமா, உனக்கு மாம்பழம் வச்சு. ஐயோ கவலையா இருக்கு. கேக் நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன இந்த பட்டர் கிரீம் தான் கேக்குனா நல்லா இருக்கு. கருவேப்பிலை மேங்கோ கேக்கு சூப்பர் டேஸ்ட். லுக்கு தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, பெர்ஃபெக்டா இல்லை. பட் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. நான் நினைச்சேன் சும்மா இவர் விளாக்குக்காக விளையாட்டா தான் பண்றாரு, டேஸ்ட் வராதுன்னு நினைச்சேன். நான் இதுலயும் விளையாட மாட்டேன், இதுதான் இந்த சீரியஸ். அம்மா சொல்றாங்க, சேச்சி நான் இதுலயும் விளையாட மாட்டேன் தம்பி, இதுதான் என் சீரியஸே இப்படி இருக்கா. அப்ப நீ விளையாட்டு அப்படி இருக்க. விளையாட மாட்டேன், அதான் சொல்றேன், விளையாண்டதே இல்லை. நல்லா இருக்குதுன்னு. நல்லா இருக்கு. கருவேப்பிலை எடுத்துருங்க, கருவேப்பிலை டேஸ்ட் போகுது. ஓ அப்ப எடுத்துரு. இந்த பிள்ளைகளே நீங்க சாப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை, நான் கண்ணுல பார்த்து சொல்லுங்க. கருவேப்பிலை எடுத்துட்டு கருவேப்பிலை எடுத்து
இதில் இப்போ மின்ட் லீவ்ஸ் போட்டிருந்தா அந்த ஸ்மெல் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் அந்த லுக்குக்காக தான் கருவேப்பிலை போட்டோம். நீங்கள் யாரும் ஓஹோ பேக்கரே சொல்கிறாரு அப்போ கருவேப்பிலை போட்டு கேக் செய்யலாம்னு கருவேப்பிலை கேக் செஞ்சிடாதீங்க. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. காய்ஸ் லுக்கு தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்குது. டேஸ்ட்டு வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. கேக் வந்து யூஸ்வலாக அவர் செய்கிற கேக்கை விட 100% 200% ரொம்ப சாஃப்ட்டு. அதில் மேலே அந்த மேங்கோ பல்ப்பு மேங்கோலாம் சேர்த்து சாப்பிடும்போது இது கண்ணை மூடிட்டு சாப்பிடும்போது கடையில் வாங்கின கேக் மாதிரி இருக்குது. திறந்து இவரை பார்த்தா தான் நீ செஞ்சதா அப்படிங்கிற மாதிரி பீட்டர் இல்லாமல் 3 பேரும் மாறி மாறி நாங்களே எங்கள் கையால் பீட் பண்ணது. ஸோ விளையாட்டாக ஒரு vlog சிஎம் சாரோட ஒரு கேக்கை ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி ஒரு விளையாட்டாக கேட்குறாருன்னு தான் நினச்சேன். பட்டு சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் பேக்கர் கௌசிக்கோட இந்த கேக்கு வந்து அங்கே பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு சொல்ல முடியாது. இவர் கேட்ட மாதிரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். சிஎம் சாரோட ஒரிஜினல் கேக்கா பேக்கர் சாரோட ஒரிஜினல் மாதிரி கேக்காங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நாளைக்கு இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Drumstick Family signing off. Take care. Bye.